போன பாட்டுல நம்ம நந்தியின் மேல் கோவப்பட்டுட்டு தியானத்துக்குள்ள போயிடுறாரு நம்ம சிவன். ரொம்ப வைராகியத்தோட இருக்காரு. இவரோட மனச மாத்தி எப்படி சதி தேவியையும் சிவனையும் ஒன்னா சேர்க்க போறாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம நாரதர் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே பூலோகத்துல சுத்திட்டு இருக்கிறாரு. பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருடான்னு பார்த்தா சாட்சாத் நம்ம சதிதேவி தான். கங்கையில தண்ணீர் எடுக்க குடத்தோட நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவங்கள பார்த்ததுமே நாரதருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டக்குன்னு ஒரு யோசனை வருது. எப்படியாவது நம்ம சிவனையும் இங்க வர வச்சு ரெண்டு பேரையும் ஒரு தடவை பார்க்க வச்சுட்டா சிறப்பா இருக்குமேன்னு யோசிக்கிறாரு. யோசிட்டா யோசி எப்படி சிவனை இங்க வர வைப்பதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. பட்னு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு ஐடியா சிக்கிட்டு, ஆஹா சிறப்பு, அருமையான ஐடியா கிடைச்சிட்டு நாராயணன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏதோ பிளான் பண்ணிட்டாரு நம்ம நாரதர். சிவனே, உங்களையும் சதி தேவியையும் சேர்த்து வைக்க நான் எவ்வளவு படாத பாடுபடுகிறேன் என்று பாருங்கள். இன்னும் பேசிட்டே போறாரு. எதிரில பார்த்தா ஒரு சிவன் சிலை இருக்கு. பக்கத்துல வேலை செய்யறவங்க எல்லாரும் படுத்து ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து, என்னப்பா ஓய்வெடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. சரி, நான் கொஞ்சம் பாட்டு பாடுகிறேன், என்னுடைய சங்கீதத்தை கேட்டுக்கொண்டே ஓய்வெடுங்கள்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம நாரதர் பாட ஆரம்பிக்க அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அனைவரும் தெரித்து ஓடும் அளவிற்கு மோசமாக பாடுறாரு. இத சகிச்சிக்க முடியாம அங்க உள்ள மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. யோ, போகாதீங்கயா, அட இருங்கயா, இருங்கயான்னு கூட சங்கீதத்தோட தான் சொல்றாரு. என்னடா இது, பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் ஓடிட்டானுங்களேன்னு வருத்தப்படுறாரு. வந்த வேலையை மறந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பாருங்க. சரின்னு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஜோடி ஜோடியா வராங்க. இவங்களெல்லாம் இசைக்கலைஞர்கள், ஆடல் பாடல்னு இருக்கக்கூடியவங்க. பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சா வசந்த கால விழாவிற்காக இவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுக்கு போல ஆடி பாடி அனைவரையும் மகிழ்விப்பதற்காக கூப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம நாரதருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா வந்துட்டு, உங்களுக்கு தட்சன் மகாராஜாவோட பொண்ணு சதிதேவி பத்தி தெரியுமா என்று கேட்க, தெரியுமேன்னு சொல்றாங்க. அந்த சதி தேவியே இந்த நந்தவனம் பக்கத்துல தான் இருக்காங்க. பக்கத்துல நதியிலே தண்ணீர் எடுக்க போயிருக்காங்க. அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவங்கள கொஞ்ச நேரம் நிக்க வைக்க பாக்குறாரு. அதுக்கு அவங்க மன்னிக்கவும் ஏற்கனவே தாமதமாகி விட்டது, நாங்க அரண்மனைக்கு செல்ல வேண்டும்னு சொல்றாங்க. இல்லை, தேவி கோச்சிப்பாங்க, நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போகணும்னு அவங்கள போக விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாரு. சதி தேவிக்காக நீங்க காத்திருக்கும் அந்த நேரத்துல நான் கொஞ்சம் பாட்டு பாடுறேன், என் சங்கீதத்தை கேட்டுக்கொண்டே ஓய்வெடுங்கள்னு சொல்ல எல்லாரும் சரின்னு நாரதரோட சங்கீதத்தை பத்தி தெரியாம அங்கேயே உட்காரவும் செய்யறாங்க. நம்ம நாரதர் இசை கச்சேரியை ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் நல்லா தான் பாடிட்டு இருக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம சதிதேவி நதிக்கரையில தண்ணீரை எடுக்க போற அந்த சமயம் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சதிதேவி ஒரு நிமிடம் பயந்து போயிடுறாங்க. பாட்டு பாடுகிறேன் என்ற பேர்ல மனுஷன் சகிக்க முடியல. நம்ம தேவியால் காது கொடுத்து கேட்க முடியாம இசைக்கலைஞர்கள் எல்லாம் கடுப்பாயிடுறாங்க. என்னையா இது, இசையவே கொண்டுகிட்டே இருக்கிறாரு இந்த மனுஷன். தேவரிஷி ஏன் இந்த சேட்டை பண்ணிட்டே இருக்கிறாரு பேசிட்டே இருக்கிறாங்க. இவரோட இந்த சங்கீதத்தை கேட்டுட்டு இருந்தா நமக்கு சங்கீதமே மறந்துடும். பேசாம இங்கேருந்து ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆழ விடுடா சாமின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம தேவியாலையும் கேட்க முடியல, அங்க இருக்கும் பூக்களாலையும் கேட்க முடியல. மனுஷன் அந்த அளவுக்கு கன்றாவியா பாடுறாரு. அந்த பாட்டை கேட்டு பூக்கள் எல்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. துண்ட காணும் துணிய காணும்னு இவங்க போயிடலாம்னு பார்த்தா இவர் பாட்டை கேட்டு இவங்களுக்கு தலைவலி வந்து காது வலி வந்து எல்லாம் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனா இங்க நடக்கிற எந்த கூத்தும் பார்க்காம மனுஷன் கண்ணை மூடி மெய் மறந்து பாடிட்டு இருக்கிறாப்ல. இப்ப கண்ணை முடிச்சு பார்த்தா எல்லாம் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம சதி தேவியோ, யாரு இப்படி கத்துறது, இந்த சத்தத்தை கேட்டு எத்தனை பேருக்கு என்ன ஆனதோன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. சரி, நேரமாகி விட்டது, நம்ம கிளம்புவோன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இசைக்கலைஞர்களை பார்த்து என்னாச்சு என்னாச்சுன்னு பதறாரு. அதுல ஒரு பொண்ணு தண்ணி தண்ணின்னு கேட்டதுனால தண்ணி எடுத்து வந்து குடிக்க கொடுக்கறாரு. என்னாச்சும்மா, ஏன் இப்படி படுத்திருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு அந்த பொண்ணு, நாரதரே, தேவகானத்தை பாடுவதாக சொல்லி வேதனை கானத்தை பாடிட்டீங்க, அதை எங்களால கேட்க முடியல. நாங்கள் அனைவருமே வேதனையின் உச்சத்திக்கே சென்று மூர்ச்சையாகி இருக்கிறோம். எங்களை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல. நீங்க அந்த எல்லாம் வல்ல சிவனை அழைத்து அவர் மூலமா எங்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லனா நாங்க எல்லாருமே செத்துடுவோம்னு சொல்லி மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாங்க. ஆஹா, இவை அனைத்தும் நம்ம நாரதரோட லீலைகள் தான் போல. உடனே கைகூப்பி, சிவனே வாங்க, வந்து இவர்களை காப்பாற்றுங்கள்னு கூப்பிடுறாரு.
தயவு கூர்ந்து வாங்க, வந்து இந்த இசைக்கலைஞர்களை காப்பாத்துங்க, அருள் புரிங்கன்னு சிவனை வணங்கி கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் தியானத்துல தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு வந்து இவங்கள காப்பாத்துங்க. இல்லைன்றால் இந்த நாரதரின் மேல் கொலைப்பழி விழுந்துடும். அந்த பழியிலிருந்து என்னை காப்பாத்துங்க. என்னை மீட்டெடுங்கன்னு கெஞ்சுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்து விட்டேன். வாங்க வந்து என்னை காப்பாத்துங்கன்னு காலையில விழுந்து சாச்சாங்கமா அப்படியே தரையில படுத்துறாரு. மனுஷன் அடுத்த நிமிஷம் அப்படியே குகைக்கு மத்தியில ஒரு பழமையான மரத்தின் அருகில எல்லாம் வல்ல சிவன் காட்சி அளிக்கிறார். அந்த குளிர்ச்சியை நம்ம நாரதரால உணர முடிகிறது. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அந்த பனிப்புயலுக்கு மத்தியில நம்ம சிவன் நிற்கிறார். நாரதர் எதிர்பார்த்தது போலவே சதிதேவி இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதிக்கு நம்ம சிவனும் வந்துவிட்டார். நாரதருக்கு அளவற்ற மகிழ்ச்சி, திருப்தி. நாம கூப்பிட்டதும் அந்த சிவனே வந்துட்டாரேன்னு சந்தோஷப்படுறாரு. மனம் முருகி ஒரு வணக்கத்தை போடுறாரு. அப்படியே நம்ம சிவனை க்ளோஸ்அப்ல காமிக்கிறாங்க. அப்படியே மயங்கி கிடக்கும் அந்த இசைக்கலைஞர்களுக்கு மத்தியில போய் நிற்கிறாரு. அப்படியே அங்கு இருக்கும் ஒரு பாறையில் அமர்ந்து கண்ணை மூடி அப்படியே அவர் கையை நீட்டியதும் ஒரு வீணை வந்து அவரது மடியில் தவழ்கிறது. வேதனை காணத்தை பாடி எல்லாரையும் மயங்கி விழச் செய்த நம்ம நாரதரின் இசைக்கு எதிராக தேவகானத்தை நம் சிவன் இப்பொழுது பாடப்போகிறார். தேவகானத்தை கேட்க கேட்க இசை கலைஞர்களின் உடலில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதோ இல்லையோ, இந்த பக்கம் நம்ம சதி தேவியோட காது குளிர அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த அளவிற்கு ஒரு இனிமையான கானத்தை அவங்க இதுவரை கேட்டதே இல்லையாம். அதுவும் சிவனே பாடும் பொழுது எப்படி இருக்கும், தேனாமிர்தமாக இருக்கும் இல்லையா? அந்த இசையில, அந்த இசை மலையில நம்ம தேவி நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இசையை யார் இசைப்பது என்று அவங்களுக்கு தெரியாது. யாரு பாடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த இசை மேல் அவங்களுக்கு ஒரு அளவில்லாத ஈர்ப்பு. அதே போல் சுருங்கிய மலர்களும் இதழ்களும் இப்பொழுது தானாக விரிகிறது. அதே போல் மயங்கி கிடந்த அந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் அந்த தேவகானத்தை கேட்டு மூச்சையாகி கிடந்தவர்கள் எல்லாம் இப்ப எழுந்து நின்று இசை மலையில அவங்களும் நனைய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நடனமும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் இவர்கள் நடனம் ஆடுவதை பார்ப்பதை விட அந்த பக்கம் நம்ம சதிதேவியோட முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியையும் அவர் முகபாவனையையும் பார்ப்பதற்குத்தான் நம் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. அவங்களையும் அறியாமல் அந்த கானம் கேட்கும் திசையை நோக்கி அப்படியே காலடியை எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஓட்டம் இன்னும் அதிகமாகுது, வேகமா. அந்த இசை வரும் திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சிவனோட அந்த இசையினால தன்னையே மறந்து கையில் இருக்கும் அந்த குடத்தை கூட கீழே போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவன் கண்ணை மூடி அந்த தேவகானத்தை அவரும் மெய் மறந்து இசைத்து கொண்டிருக்கிறார். ஆஹா, என்ன ஒரு காட்சி! பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு வழியா நம்ம சதிதேவி சம்பவம் நடக்கும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம நாரதர் எதிர்பார்த்தது போலவே நடந்துகிட்டே இருக்கு. சிவனின் மேல் இருந்த அந்த கோபத்தை எல்லாம் தாண்டி தேவகானத்தில் மெய்மறந்து போய் அந்த கூட்டத்திற்கு மத்தியில, அந்த இசைக்கலைஞர்கள் மத்தியில இவங்களும் நடனம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. சுத்தி இருக்கும் அந்த இசைக்கலைஞர்கள் தங்கள் கூட ஆடுவது இந்த நாட்டின் இளவரசின்னு தெரிஞ்சதும் அவர்கள் அனைவரும் தங்களுடைய நடனத்தை நிப்பாட்டிட்டு நின்னுடுறாங்க. மெய் மறந்து போய் நிப்பாட்டுவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம இளவரசி ஒரு போஸ்ல சிலையாக நின்னுடுறாங்க. அவங்க சிலையாக நின்றதுமே சுத்தி உள்ளவங்க நடனம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம சிவன் கண்ணை முழித்து பார்க்க அவங்க நடனத்தை நிப்பாட்டிட்டு சிவனையே பார்க்கறாங்க. சிவன் சதியவே பார்க்கிறாரு. சதியும் சிவனும் மெய்மறந்து போய் நேருக்கு நேரா ஒருத்தர் ஒருத்தர் காதலோட பார்த்துக்கிறாங்க. சதி முழுக்க முழுக்க பிளாட் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் சிவன் அமைதியா காற்றோடு காற்றாக மறைஞ்சு போயிடுறாரு. சதியை பார்த்ததும் ஆளு எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த பக்கம் அரண்மனையில நமதச்சன் மகாராஜா அடுத்து நடக்க போற அந்த மகாசபைக்கு போவதனால வசந்த கால விழாவோட விஷயங்களையும் சடங்குகளையும் கூடவே நம்ம பொண்ணுங்களையும் பார்த்துக்க வேண்டிய அந்த பொறுப்பு ஒரு ராணி அவங்ககிட்டே தான் இருக்கு. ஒரு அம்மாவாக உன் கையில தான் இருக்கு. எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கணும். பிரச்சனை ஏதும் இல்லாம கவனமா இருக்கணும்னு அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறாரு நம்ம தட்சன் மகாராஜா. குறிப்பா நம்ம சதி மேல ரொம்ப கவனமா இருக்கணும். அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும்னு தன்னோட மனைவி கிட்ட அழுத்தி சொல்றாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கோங்கிறேன். நீங்க சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு வாங்கன்னு நம்ம ராணி சொல்றாங்க. ஆமா, நம்ம பொண்ணு எங்க? ரொம்ப நேரமா காணுமேன்னு தட்சன் கேட்க, அவ தண்ணீர் எடுக்க போயிருந்தா. இந்நேரம் வந்திருக்கணும். வாங்க, அவளோட அறைக்கு சென்று பார்க்கலாம்னு ராணி சொல்றாங்க. எதிரில் மகரிஷி வந்து நிக்கிறாரு. பக்கத்துல ராணி நிக்கிறதுனால அவர் பேசுறதுக்கு தயங்க, உடனே புரிஞ்சுக்கிட்டு ராணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதற்கு பிறகு மகரிஷி வந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. என்னால என் கண்களையும் காதுகளையும் நம்ப முடியல. நீங்களா இப்படி? நீங்க தினம் தினம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த சிவனையே
மகாசபை கூட்டத்துக்கு கூட்டிருக்கீங்க. மகாசபை யாகத்திற்கு அவரை அழைச்சிருக்கீங்க. இதை என்னால நம்பவே முடியல. என்னால ஏத்துக்கவும் முடியல. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. சிவன் வரும் இடத்திற்கு என்னால வர முடியாது. நான் அந்த கூட்டத்திற்கு வர விரும்பவில்லை. அதை தாங்கள் புரிந்து கொண்டு அனுமதி வழங்க வேண்டும்னு கேட்கிறாரு. இவருக்கும் சிவன் என்றால் ஆகாது போல. இந்த மகரிஷியோட பேர் என்னவென்றால் பிரபு. இப்ப தட்சன் பேச ஆரம்பிக்கிறாரு. பிரபு மகரிஷியே, உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சப்த ரிஷிகளில் முக்கியமான ரிஷியான நீங்கள் இல்லாம எப்படி? கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆக வேண்டும். உங்கள கோரிக்கையை என்னால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்க கண்டிப்பா அந்த மகாசபை யாகத்துல பங்கெடுக்கணும். நான் எதற்காக அந்த சிவனை அழைத்திருக்கிறேன் என்ற உண்மையான காரணம் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் புரியும் என்று சொல்லிட்டு வாங்க போகலாம்னு அவரையும் அழைத்து கொண்டு செல்கிறார் நம்ம மகாராஜா. இந்த பக்கம் தன்னை தேவகானத்தினால் நனைய வைத்த அந்த சிவன் டக்குன்னு காற்றோடு கலைந்து சென்று விட்டாருன்னு சதிதேவி சோகத்தோடு நின்னுட்டு இருக்கிறாங்க. நாரதர் வந்து கேட்கிறாரு. சிவனும் இசைக்கலைஞர்களும் குதூகலமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தட்சன் மகளான சதின்னு சொல்ல, அதற்கு அப்புறம்தான் இவங்க சுயநினைவுக்கு திரும்பி எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க. என்ன சிந்தனைன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி நாரதர் கேட்கிறாரு. ஆமா, இந்த காட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? புரிஞ்சு விட்டது. சிவனோட அந்த கானத்தை கேட்டு வசீகரிக்கப்பட்டு விட்டீர்களோ? அவருடைய இசை மலையில நனைஞ்சு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா சிவனை பதித்தான் உங்களுக்கு தெரியுமே. திடீர்னு காட்சி தருவார். நம்ம ஏதாவது பேசுறதுக்குள்ள டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாரு. அவருடைய சுபாவமே அதுதான். உங்களை பார்த்ததும் கண்டிப்பா நம்ம சிவன் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு சிவனை பத்தியே நாரதர் பேசிட்டு இருக்க. நான் இங்கு வந்தது சிவனை பார்ப்பதற்காக இல்லைன்னு சொல்றாங்க நம்ம சதிதேவி. ஹோ, சிவனை பார்க்க இங்கு வரவில்லை என்றால் பின் எதற்காக இங்கு வந்திருக்கீங்க? ஒருவேளை இந்த இசைக்கலைஞர்களை கூட்டி செல்வதற்காக வந்திருக்கீங்களோன்னு கேட்கிறாரு. உடனே சதிதேவியும் ஆமா, சரிதான், இவர்களை அழைத்து செல்லத்தான் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியே அந்த கலைஞர்களை கூட்டிக் கொண்டு அரண்மனையை நோக்கி நம்ம சதிதேவி புறப்பட்டு போறாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் அரண்மனையில தண்ணீர் எடுக்க போன நம்ம சதிதேவி இன்னும் வரலையேன்னு சகோதரிகள் எல்லாம் வருத்தப்பட்டு இருக்க, அதே சமயம் சதிதேவி இசைக்கலைஞர்களை கூட்டிக் கொண்டு அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களும் இவர்களை வரவேற்கிறாங்க. வசந்த விழாவில் பங்கெடுப்பதற்காக தங்களுக்கு அழைப்பு விடுத்ததுக்கு நன்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேவி சதிக்குத்தான் நாங்க நன்றி சொல்லணும். எங்களை அழைத்து வருவதற்காக, எங்களை வரவேற்பதற்காக வனப்பகுதிக்கே சதிதேவி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இசை மேல எவ்வளவு ஆர்வம் இருக்கும்னு பாத்துக்குங்கன்னு சொல்ல. என்ன, வனத்திற்கா? ஆமா, நீ தண்ணீர் எடுக்க நதிக்கரை பக்கம் தானே போன. அப்புறம் எப்படி காட்டுப்பகுதிக்கு போனன்னு அக்கா கேக்குறாங்க. ஆமா, கையில குடத்தோட போனேன். குடத்தையும் காணும், தண்ணீரையும் காணும் என்று விடாம மறுபடியும் விசாரிக்கிறாங்க. இப்பதான் தேவிக்கு ஞாபகம் வருது. ஆஹா, குடத்தை எடுத்துட்டு போனோமே, அதை எங்க போட்டோம்னு முழிக்கிறாங்க. என்னதான் ஆச்சு சொல்லுமான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. கிடைக்காது, உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏன் என்றால் எல்லாம் வல்ல அந்த ஈசனுடைய இசை மழையில எங்களுடன் சேர்ந்து அவங்களும் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இளவரசி என்ன பேசுவதென்று தெரியாமல் குழம்பி நிக்கிறாங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க இசைக்கலைஞர்கள். அவங்களுக்கு தெரியாது அல்லவே, இவங்க குடும்பத்துக்கும் சிவனுக்கும் ஆகாது என்றும் இங்க நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை ஏதும் தெரியாம அவர்கள் உண்மையை கூற அக்காமார்களுக்கு அதிர்ச்சி. சிவனின் பெயரை கேட்டதும் என்னடி, என்ன நடந்தது, இவர்கள் என்ன சொல்கிறார்கள்னு கேட்க தேவியால் ஏதும் சொல்ல முடியல. மறுபடியும் இந்த கலைஞர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வர வழியில நாரதர் ஒரு நாரகாசமான இசையை இசைக்க நாங்க அனைவரும் மூச்சையாகி கிடந்தோம். அப்புறம் எங்களை காப்பாற்றுவதற்காக நாரதரே சிவனை அழைத்து தேவகானத்தை இசைக்க சொல்ல, அவரும் இசைக்க அந்த இசை மழையில நாங்களும் நனைஞ்சி மீண்டு எழுந்தோம். எங்களை காப்பாற்றியது எல்லாம் வல்ல அந்த சிவன் தானு சொல்லிட்டு சிவனோட நாமத்தையே சொல்லி போட்டி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரி சரி போதும், வாங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க சென்று ஓய்வெடுங்கன்னு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சதியோட கைய பிடிச்சு வாடி உள்ளன்னு அக்கா இழுத்துட்டு போறாங்க. வேகமா அறைக்கு அழைச்சிட்டு வந்து, ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வனப்பகுதியில் அந்த சிவனை பார்ப்பதற்காக போனியா? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்காதா? அந்த சிவன் தான் வேண்டும் என்றே வந்து உன் மனதை கலைக்க பார்க்கிறார் என்றான். அது தெரிந்தும் ஏண்டி நீ மனச கலைய விடுற? மனதை ஏன் அலைபாய விடுற? நம்ம அப்பாக்கு மட்டும் இது தெரிந்தால் அவ்வளவுதான் சொல்லி மிரட்டுறாங்க. உனக்கு புரியலையா? இது எல்லாமே அந்த சிவனுடைய சதிதான் அப்படின்னு பேச, சதி உன் சதி வாய் சதி அப்படின்னு நம்ம தேவி கத்துறாங்க. நின்னா, நடந்தா, படுத்தா அப்படின்னு எல்லாத்துலயும் சதி என்றால்
என்ன அர்த்தம்? உண்மையில் அந்த சதிதான் என்ன? காட்டுக்குள்ள என்ன நடந்தது என்று தெரியுமா? யார் என்றே தெரியாது. ஒரு இசை. அந்த இசை என்னை பயங்கரமா ஈர்க்க ஆரம்பிச்சது. தேவகானமாச்சே. பாடுறது யாராக இருந்தாலும், அந்த இடத்துல யாராக இருந்தாலும், நீங்களாகவே இருந்தாலும் ஈர்க்கத்தான் படுவீர்கள். என்னையும் ஈர்த்தது. என்னுடைய உடல் என்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லாம, அவர் முன் சென்று, அவருடைய இசைக்கு நான் நடனமே ஆட ஆரம்பித்து விட்டேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் சதி செய்யணும் என்று நினைச்சிருந்தால், அவருடைய இசையில் முழுவதும் மயங்கி, அவருடைய கண்ட்ரோலில் முழுவதுமாக இருந்த என்னை, அவர் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். சதி பண்ணிரண்டுக்கலாம். அப்படியேதும் அவர் செய்யவில்லையே. என்னை பார்த்த அடுத்த நொடி அங்கிருந்து மறைந்து விட்டார். அப்படிப்பட்ட அவரை எப்ப பார்த்தாலும் சதி சதின்னு சொல்றீங்க. சொல்லப்போனா, ஒருவேளை நான் அங்கு செல்லவில்லை என்றால், இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கானத்தை அவர் தொடர்ந்திருப்பார். கலைஞர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிட்டிருப்பார். என்னை பார்த்ததும் என்னை ஒரு பொருட்டாகவே அவர் மதிக்க மாட்றாரு. என்னை தூசி போல ஒரு பார்வையை பார்த்துவிட்டு அங்கிருந்து மறைந்து சென்று விட்டார். அவர் என்னை ஏன் மதிக்கவில்லை? என்னை ஏன் கண்டுகொள்ளவில்லை? என்னை ஏன் அவர் துச்சமாக பார்க்கிறார்? அவருக்கும் எனக்கும் எந்த முன்விரோதமும் இல்லை. முன்ன பின்ன பழகுனதும் இல்லை. சண்டை போட்டதும் இல்லை. தட்சனோட மகள் என்பதால என்னை ஏளனமாக பார்த்த மாதிரியும் இல்லை. அவருடைய இசையில் நான் மெய்மறந்து நின்றதை கூட அந்த மனுஷன் கவனிக்கவும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி சதி செய்பவராக இருந்தால், பலவீனமாக இருந்த என்னை அவருடைய மாயவலையில் வீழ்த்திருக்கலாம். அப்படிலாம் செய்யாம என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அங்கிருந்து சென்று விட்டார். ஆனாலும் அந்த சிவன் தான் சதி பண்றாரு, சதி பண்றாருன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உண்மையில அவர் எதுக்காக சதி செய்யணும்? அந்த காரணத்தை சொல்லுங்கள்னு நம்ம தேவி கேட்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம். காத்திருங்கள்.